எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தான் அது மேலே ஒரு மோகம் இருக்கும். இது வந்து பேசிக் சைக்காலஜி. அது லவ்னு வரும்போது இன்னொரு பர்சன். ஸோ அங்கே ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியாது யாராலையும். நான் உனக்கு அன்பு கொடுக்குறப்ப நீ எப்படி அதை வேணான்னு சொல்லலாம், நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றது. இது கம்பேரிட்டிவ்லி மென்னுக்கு ஜாஸ்தி. ஏன்னா மென் cannot tolerate failures or rejections. எப்பவுமே ட்ராஃபியை வின் பண்ணி கொண்டு ஷெல்ஃபில் வச்சிட்டோன்னா அது பல வருடங்களுக்கு துடைக்காமல் அங்கேயே இருக்கும். ஆனால் அது அங்கே டேபிள் மேலே இருக்கும்போது எப்போ நம்ம கைக்கு வரும்ன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அதே மென்டாலிட்டி தான். அதான் கிடச்சிருச்சு இல்லை, அங்கே தானே இருக்குது, கிணத்து தண்ணியை யார் அள்ளிட்டு போகிறா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. பட் இட்ஸ் வெரி ராங். பெண்களாவது கொஞ்சம் இப்படி அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆண்கள் அவங்க கொடுத்த அந்த லவ் வாழ்க்கைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள காட்டிக்கிறதும் அப்படியே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, எனக்கு ஆஃபீஸ்க்கே டைம் இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போகிறது. ஏன்னா மோஸ்ட்லி லவ் பண்ணுற பெண்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் கிடைக்காத லவ் தான் வெளியே அவங்க தேடுவாங்க. ஸோ அது பொய் லவ்ன்றது அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்னா, ஏமாற்றப்பட்டுட்டோம், நான் ஏமாந்துட்டேன், என்னுடைய சாய்ஸ் தப்பாக போச்சு, இவன் என்னை பிளான் பண்ணி ஏமாற்றிருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, அப்படி போயிடும் மைண்டு. ஆனால் சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா ஏற்படுற பிரச்சனை ஏன்னு தெரியாமல் வருவாங்க. ஏன்னே தெரியல, நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், 8 வருஷம் லவ் பண்ணோம், 10 வருஷம் லவ் பண்ணோம், ஆனால் என்னன்னு தெரியுங்கக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவு வருதுன்னு. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, நான் ஏன் இந்த நரகத்தில் இருக்கணும், நீ என்னை ஏமாற்றிட்ட, ஸோ நான் ஏன் உனக்கு உண்மையாக இருக்கணும். இது 2 பேருமே தான், ஆண் பெண் 2 பேருமே தான் சொல்கிறேன். நான் ஏன் உண்மையாக இருக்கணும், நான் எதிர்பார்த்த அன்பு வெளியே கிடைக்குதுன்னா நான் அந்த அன்பையே தேடி போய்க்கிறேன். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நடக்குது. ஹெல்த் குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் அபிலாஷா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நமக்கு இருக்கக்கூடிய பல டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ அவங்க பார்ட்னர் கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்காக உருகி லவ் பண்ணுவாங்க. அவங்க தான் அவங்களோட உலகமே அப்படின்ற மாதிரி காட்டிப்பாங்க. அவங்களே கிடைச்சிட்டா அவ்வளோதானே, குப்பை மாதிரி தூக்கி போட்டுறாங்களே மேம். இந்த மனநிலை எதனால் வருது? யூஸ்வலி எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தான் அது மேலே ஒரு மோகம் இருக்கும். இது பேசிக் சைக்காலஜி. அது லவ்னு வரும்போது இன்னொரு பர்சன். ஸோ அங்கே ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியாது யாராலையும். ஈவன் 2 குழந்தைங்க இருக்கப்போ அப்பா ஓடி போய் ஒரு பிள்ளையை தூக்குனா இன்னொரு பிள்ளை ஏக்கமாக பார்க்கும். அது ஏன் அந்த பிள்ளையை ப்ரிஃபர் பண்ணுறா, அப்போ நான் யார் அப்படின்றது வரும். அதே மென்டாலிட்டி தான் லவ்வர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ என்னையே நிராகரிக்கிற, என்னையே ரிஜெக்ட் பண்ணுற, அப்போ நான் என்ன குறை, எனக்கு ஹவு டு ஐ லேக், என்னையே சேர்த்துக்கல அப்படின்ற அந்த ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் தான் அந்த நேரத்தில் அதை அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு வெறியை தூண்டுது. நான் விட்டுறக்கூடாது, எப்படியாவது இதை சக்ஸஸ் பண்ணி ஆகணும். இதில் நிறைய பியர் ப்ரெஷரும் உண்டு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இந்த தனியாக ஒருத்தங்க லவ் பண்ணுறதை விட இந்த ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக இருக்கிறது, மற்றவங்களுக்கு கலீக்ஸ்க்கு தெரிஞ்சிருக்குது, என்னடா எப்படி போயிட்டுருக்கு, பேசிகிட்டு இருக்கோண்டா, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது அவங்க முன்னாடியும் அவமானப்பட்டுறக்கூடாது. இல்லை ஐ வாஸ் ரிஜெக்டடுன்னு சொல்கிறத யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. 3வது இட்ஸ் அ பவர் கண்ட்ரோல். யாருக்குமே ஒருத்தவங்க அப்ரோச்சை ரிஜெக்ட், இப்போ நீங்கள் என்கிட்ட வணக்கம் சொல்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு மூஞ்சி கொடுக்காம திரும்பிட்டேன்னா உங்களுக்கு என்ன பிடிக்காது. ஆமாம். உங்களுக்கு ஏன் என்ன நான் என்ன கரெக்டாக தானே அப்படின்னு ஒரு நியாயம் கேட்பீங்க. அதே மென்டாலிட்டி தான் அங்கேயும். நான் உனக்கு அன்பு கொடுக்குறப்ப நீ எப்படி அதை வேணான்னு சொல்லலாம், நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றது. இது கம்பேரிட்டிவ்லி மென்னுக்கு ஜாஸ்தி. ஏன்னா மென் cannot tolerate failures or rejections. அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அவங்க தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி வளர்கிறனால அவங்களால ஒரு பொண்ணு நிராகரிக்கிறதை ஏற்றுக்க முடியாது. அதனால் எந்த அளவுக்கும் இறங்கி போவாங்க. அவங்க மைண்ட் செட் என்னென்னா, லவ் பண்ணுறப்ப இறங்கி போவோம், கல்யாணம் பண்ணிட்டா மாறிக்கலாமே, டெம்ப்ரரி தானே அப்படின்னு. இதே தான் பெண்களுக்கும். ஆனால் அந்த டைமில் 2 பேருமே ஃபேக் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லபடியாக இருக்க மாதிரி, ரொம்ப பொறுமைசாலி, சேச்சா இதுக்கெலாம் ஏன் கோவப்படணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு, அப்போ அடுத்தவங்களுக்கு என்ன தோணுச்சு, இவ்வளோ சாஃப்டான பொண்ணாக இருக்கே, அந்த ரியல் சைடை காட்டாமல் அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆன அடுத்த நாள் தான் உங்களுக்கு ரியல் சைடே தெரியும். இதுக்கெலாம் கோவப்படுற, இதுக்கெலாம் நீ என்னை திட்டினதே இல்லை, இது வரைக்கும் என்ன தானே முக்கியம்னு சொன்னேன், இப்போ என்ன திடீர்னு உங்கள் அம்மா முக்கியம்னு சொல்கிற, இதெல்லாமே கல்யாணத்துக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இந்த பீரியட் மோர் ஆஃப் ஒரு அச்சீவிங் பீரியட் மாதிரி, நான் எப்படியாவது இதில் ஜெயிக்கணும் அப்படின்றது தான். அது தப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலாக.
இது வந்து சினிமாலையும் அப்படி தான் காட்டியிருக்காங்கன்னு வைங்களேன். லவ் பண்ணும்போது எப்படி வேணாலும் ஓடலாம், ஓடியாடலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பிரச்சனைன்ற ஒரு இதே வரும். ஸோ அப்படி கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அட்வைஸ் வில் பி, லவ் பண்ணும்போதே நீங்கள் யாருன்றதை காட்டுங்க. உங்களுக்கு நல்லது. நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள கவரப் பண்ணி அவங்க கூட தான் வாழ போகிறீங்க. அப்போ அவங்க உங்களை வேறு ஆளாக நினச்சி உங்கள் கூட வாழ ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் உங்கள் ஒரிஜினல் வாழ்க்கையை வாழவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு கோபம் வந்தால் காட்டுங்க. உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும். சில பேருக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காமல் இருக்கும். பட் லவ்வருக்காக வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு அப்படின்வாங்க. பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, எனக்கு பிடிக்காது சாப்பிடுன்னு. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா பாருங்கள். இல்லைன்னா விட்டுருங்க ரிலேஷன்ஷிப்பை. நமக்காக நாளைக்கு மாறுவான் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கெலாம் இப்போ யாருக்கும் அந்த பக்குவமும் பொறுமையும் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அதனால் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். பேசிக்கலி சேசிங் பண்ணுறது. எனக்கு வேணும், அதில் ஆப்ஜெக்டிஃபிகேஷனும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம உண்மைத்தன்மையை பார்க்குறது கிடையாது. எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்ற ஒரு போட்டி தான் இருக்குது. புடவை கடையில் ஒரு புடவை இன்னொருத்தவங்க எடுத்தாங்கன்னா நமக்கு கோவம் வரும், பக்கத்தில் இருக்கவங்க எடுத்தாங்கன்னா அந்த புடவை தான் நானும் வாங்குவேன் அப்படின்ற ஒரு போட்டி தான் வருமே ஒழிய உண்மையான அன்பும் நம்ம மனசுக்கு ஏற்றவங்களான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. இந்த மாதிரி இருக்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட திருமண வாழ்க்கைன்றது எந்த மாதிரி இருக்கும்? பிரச்சனையில் தான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே அவங்கவுங்களுடைய ரியல் சைடை காட்டுவாங்க. 2 பேருக்குமே டிசப்பாயின்மெண்ட்டு. ஸோ ஏன் நான் விட்டு கொடுக்கணும், ஏன் இன்னொருத்தவங்க விட்டு கொடுக்கணும், இந்த ஒரு கேள்வி போயிட்டே இருக்கும். அண்ட் அவங்க எதுக்கு ப்ரிப்பேர்டாகி உள்ளே வந்தாங்களோ, இப்போ எல்லாருமே இந்த சேசஸ் என்னென்னா ஒரு சின்ன முட்டாள்தனம் தான். நான் தான் நடிக்கிறேன், அவங்க ஒரிஜினலாக இருக்காங்கன்னு நினச்சிக்குவாங்க. அவள் நடிக்கல, அவள் கோவப்பட மாட்டா, அவள் ரொம்ப சாந்த சொருபி தான். நான் தான் கோவப்படுவேன், ஆனால் நான் கோவத்தை காட்டல லவ் பண்ணும்போது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பட் அதே தான் அவங்களும் பண்ணுறாங்கன்றதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ 2 பேருமே அவங்களுடைய ரியல் சைடை காட்டும்போது டெஃபினட்டாக பிரச்சனை வரும். அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பிக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் ஆகட்டும், ஈவன் ஒரு காலையில் எழுந்தோடனே பெட்டு தட்டி போடுறது இருக்கு இல்லையா, பார்ட்னருக்கு அது தெரியாமல் இருக்கலாம், அப்படியே போட்டுட்டு போகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் லவ் பண்ணுற பீரியடில் நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, எங்கள் வீட்டில் நல்லா க்ளீனாக அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுப்பாங்க. இப்போ வந்து அங்கே ஆரம்பிக்கும் ப்ராப்ளம். காலையில் நீ என்கிட்ட வேறு சொன்ன, அப்போ போய் சொன்னியா அப்படின்னு ஆரம்பித்து அங்கேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று, இந்த லவ் பண்ணுற ஃபேஸில் சோஷியல் மீடியா அண்ட் ஃபோன் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதில் வந்து உருகி ஃபோட்டோஸ் போடுறது, பாட்டு போடுறது, அதுக்கு வந்து கோட்ஸ் போடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, ரசிப்பாங்க, வார்த்தைகள் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கிஃப்ட் அனுப்புவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் அந்த லவ் ஃபேஸில் நடக்கும். மேரேஜ் ஃபேஸில் அதான் முடிஞ்சு போச்சு, வின் பண்ணிட்டோம். எப்பவுமே ட்ராஃபியை வின் பண்ணி கொண்டே ஷெல்ஃபில் வச்சிட்டோன்னா அது பல வருடங்களுக்கு துடைக்காமல் அங்கேயே இருக்கும். ஆனால் அது அங்கே டேபிள் மேலே இருக்கும்போது எப்போ நம்ம கைக்கு வரும்ன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அதே மென்டாலிட்டி தான். அதான் கிடச்சிருச்சு இல்லை, அங்கே தானே இருக்குது, கிணத்து தண்ணியை யார் அள்ளிட்டு போகிறா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. பட் இட்ஸ் வெரி ராங். பட் அதுதான் நினைக்கிறாங்க 2 பேருமே, ஆண் பெண் 2 பேருமே. இதில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுன்றது யார் மேம்? பெண்கள் தான் அதிகம். ஏன்னா ஆண்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போவாங்க, பெண்களாவது கொஞ்சம் இப்படி அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆண்கள் வந்து அவங்க கொடுத்த அந்த லவ் வாழ்க்கைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள காட்டிக்கிறதும் அப்படியே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, எனக்கு ஆஃபீஸ்க்கே டைம் இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போகிறது. அப்புறம் ஒரு புடவை கட்டிட்டு வந்தால் கூட வந்து தெரியலையே, நான் பார்க்கலையேன்றது, அந்த அப்ரிசியேஷன் கொடுக்காமல் இருக்கிறது. உனக்காக நான் எஃபர்ட் எடுத்து சமைச்சிருக்கேன்னா அதில் என்ன இருக்குது, டெய்லி சமைக்க தானே போகிறேன் அப்படின்றது. இதுக்கெல்லாம் அவங்க கான்ட்ராஸ்டாக பேசியிருப்பாங்க முன்னாடி, எனக்காக சமைச்சு கொண்டு வந்து அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு இது பெரிய டவுன்ஃபாலாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி லவ் பண்ணுற பெண்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் கிடைக்காத லவ் தான் வெளியே அவங்க தேடுவாங்க. ஸோ அது வந்து பொய் லவ்ன்றது அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்னா, ஏமாற்றப்பட்டுட்டோம், நான் ஏமாந்துட்டேன், என்னுடைய சாய்ஸ் தப்பாக போச்சு, இவன் என்னை பிளான் பண்ணி ஏமாற்றிருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, அப்படி போயிடும் மைண்டு. ஸோ அப்போ ஆப்வியஸாக அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுறது பெட்டரா, இல்லை அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றது பெஸ்ட்டா? கம்யூனிகேஷன் இஸ் பெஸ்ட். முதல்ல உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரி தானே நீ பண்ண, அதை நம்பி தானே நான் வந்தேன், ஆனால் இப்போ நீ ஏன் மாறின, இல்லை நீ அப்போ ஏமாத்தினியா, இல்லை இப்போ உனக்கு வேறு ஒர்க் ப்ரெஷர் வந்துருச்சா, இல்லை வேண்டான்னு நினைக்கிறியா, போதும் பண்ணதுன்னு நினைக்கிறியா. இது வந்து அதுதான் நாங்கள் கவுன்சிலிங்கில் பண்ணுவோம். 2 பேரையும் உட்கார வச்சு, ஏன்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கேசஸ் வரும். அப்போ அவங்களுக்கு புரிய வைப்போம். சில ஆண்கள் மனசாட்சியாக புரிஞ்சுக்குவாங்க, அது நம்ம தப்பு தான், அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவள் எதிர்பார்த்தது ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம தானே கொடுத்தோம்,
ஒரு சாம்பிள் கொடுத்தோம் எதிர்பார்த்தா இப்போ கொடுக்க முடியல அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்தளவு இல்லைனாலும் ஏதோ முயற்சி பண்ணுவாங்க. அது நடக்கும் யூஸ்வலி ஜென்யூனிட்டி இருந்துச்சுன்னா. ஏமாற்றணுன்ற இன்டென்ஷனோடு வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சில பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா ஏற்படுற பிரச்சனை ஏன்னு தெரியாமல் வருவாங்க. ஏன்னே தெரியல, நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், 8 வருஷம் லவ் பண்ணோம், 10 வருஷம் லவ் பண்ணோம், ஆனால் என்னன்னு தெரியுங்கக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவு வருதுன்னு. அதுக்கு காரணம் இதுதான். அதை புரிய வைக்கலாம். அதே மாதிரி குழந்தை பிறந்தோன்னே கம்ப்ளீட்டாக அட்டென்ஷனை குழந்தை பக்கம் திருப்பிடுவாங்க, அந்த பேலன்ஸ் இருக்காது. அப்போ அந்த பெண் கேட்பாங்க, அப்போ நான் எதிர்பார்த்து தானே வந்தேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னு உன்னை தேடி வந்தேன், நீயும் கொடுக்கலன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. ஆண்கள் எப்படி கேட்பாங்கன்னா, நீ உன்னுடைய நேச்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக, அப்போல்லாம் வந்து ஃபோன் பண்ணாலே உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்பேன், அம்மா கிட்ட பேசலாமான்னு கேட்பேன், அம்மாவுக்கு நான் பர்த்டேக்கு கேக் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். இப்போ என்னென்னா எங்கள் அம்மா வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன் இந்த கான்ட்ராஸ்ட்? ஆண்களுக்கு குழப்பம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கிறது நல்லது. எடுத்தோன்னே நம்ம ஏன் பிரேக் பண்ணணும்? மேபி 2 பேரும் நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ அதை நம்ம அவேர்னஸ் கொடுத்து தெரிய வச்சோன்னா மேபி இட் வில் ஒர்க் வெல். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் கணவர்கிட்ட கிடைக்காத அன்பு வெளியே கிடைக்குதுன்னா அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பெண்கள் முடிவு பண்ணுறாங்க. ஆஃப் லேட் அது நிறையா நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, நான் ஏன் இந்த நரகத்தில் இருக்கணும், நீ என்னை ஏமாற்றிட்ட, ஸோ நான் ஏன் உனக்கு உண்மையாக இருக்கணும். இது 2 பேருமே தான், ஆண் பெண் 2 பேருமே தான் சொல்கிறேன். நான் ஏன் உண்மையாக இருக்கணும், எனக்கு நான் எதிர்பார்த்த அன்பு வெளியே கிடைக்குதுன்னா நான் அந்த அன்பையே தேடி போய்க்கிறேன். இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நடக்குது. அதில் தான் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அதுக்கும் காரணம் கல்பிரிட் வந்து இந்த ஃபோன் தான். ஏன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த அன்பு பசியில் இருப்பாங்க, யாருமே நமக்கு கொடுக்கலையேன்னு. அதை யாரோ ஒருத்தவங்க ரேண்டமாக ஃபோனில் கொடுத்தாங்கன்னா ஒய் நாட்டுன்னு அந்த பக்கம் திரும்பிடுறது உண்டு. ஸோ இதை வந்து சொசைட்டி வந்து அந்த பொண்ணு சரியில்லை, அஃபேர் வச்சுருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இதுதான் இவட்ட நான் ஜென்யூனாக கேட்குறேன், அவர் கொடுக்கல வெளியே கொடுக்குறாங்க, நான் எடுத்துக்கிறேன்னும் போது இது தப்பாக சரியாம? பெரிய கேள்வி. தப்பு சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் நாட் லாங் லிவ்டு. இது வரைக்கும் நான் பார்த்த எந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருமே லாங் லிவ்டு கிடையாதுன்னா அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுவும் இதே தானே, ஒரு பீரியடுக்கு அப்புறமா அங்கேயும் அந்த லவ் தேயும், மற்ற காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்துடும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா இன்னும் டெலிகேட் பொசிஷன்னு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிரேக் பண்ணிட்டு போனால் அது வேறு விஷயம். இந்த கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை பிடிச்சிருக்கோ, யார் ஜெனுவின் நினைக்கிறீங்களோ, இல்லை இவர்கிட்ட இருக்கிறது ஆபத்து நம்ம விடுவிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, அது லீகலாக பண்ணும் பட்சத்தில் வெல் அண்ட் குட். ஆனால் திருட்டுத்தனமாக பண்ணும்போது நிச்சயமாக ஒரு நாள் மாட்டிக்குவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஜாஸ்தியாகும். யாரையும் தூக்கில் போட்டுற முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்த முடிவு தப்பாக ரூட் மாறிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரலாம். ஸோ அந்த கில்ட்டை வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும்ல மேம்? இருக்கும். அது அவங்க பார்ட்னர் பெருந்தன்மையாக மன்னிக்கிற வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். அவங்க ஒரு வேளை இல்லை நான் பண்ணதும் தப்பு தான், என்னால் தானே நீ அப்படி போன, இனிமேல் 2 பேரும் சரியாகலாம் அப்படின்ற அந்த பெருந்தன்மையான அப்ரோச் பண்ணாங்கன்னா இவங்க நார்மல் ஆகிடுவாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறுறாங்கல்ல மேம், இதனால வந்து அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா அதை வளர்க்குறதுலையும் அந்த பெண்ணோ இல்லை ஆணோ வந்து அதை ரியாக்ட் பண்ணுவாங்களா, ரெஃப்ளெக்ட் ஆகுமா? கிளாஷஸ் வரும். அதாவது அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி வீட்டுக்கு போகிறதுலேருந்தே கிளாஷஸ் ஸ்டார்ட் ஆகிடும். பேசுகிறதில்ல, பழகிறதில்ல, முன்ன மாதிரி இல்லை, கிஃப்ட் கொடுக்குறதில்ல, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதில்ல, எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியை நீ வந்து சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்லன்றது ஆரம்பித்து பிரச்சனைகள் போகும். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வரும். இது எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலான்னு ஈகோலேயே போயிட்டு இருந்தால் கிளாஷஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம சுமூகப்படுத்தி தான் ஆகணுன்ற அந்த ஒரு ரிசால்வ் பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது. யாருக்குமே வந்து பிரச்சனையை இழுத்துட்டு போகிறதுனால அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான். நீங்கள் கோர்ட்டில் கேஸ் யார் மேலேயாவது போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான், நீங்களும் அலையணும், நீங்களும் போகணும் வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ரிசால்வ் பண்ணணுன்ற மென்டாலிட்டியோட உட்காந்து பேசினா சரியாகும். நான் வீம்புக்குன்னு இப்படி தான் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, நான் இப்படி தான் பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஈகோ தான் அங்கே மெயின். ஆணும் சரி பெண்ணும் சரி, இதில் நான் ஜெண்டர் பிரிக்கவே மாட்டேன். 2 பேரும் ஈக்குவலாக பண்ணுறாங்க. அதேமாதிரி குழந்தைய வளர்க்குறது, பேர் வைக்கிறதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. அங்கே அந்த சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வீடு பண்ணாங்களா, என் வீடு பண்ணாங்களா, அங்கேயே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய எப்படி வளர்க்குறாங்க, ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங், அங்கேயும் கிளாஷஸ் வருது. ஸோ அது குழந்தையோட நலனுக்கு எப்படி வளர்க்கணுமோ அதுதான் நல்லதுன்னு யோசிக்கிறது இல்லை.
எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பண்ணுறியா, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி பண்ணுறியா, இல்லை நான் சொன்னதை நீ எதிர்த்து பண்ணுறியா, இல்லை அது இப்படி தான் போகுமே ஒழிய அந்த குழந்தைக்கு அது தேவையான்றது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் செலவு பண்ணுறாங்க, தேவையில்லாத செலவுகள் நிறையா பண்ணுறாங்க, தேவையான செலவுகளை கோட்டை விட்டுடுறாங்க. அது வந்து மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறையா என்டர்டெயின்மெண்ட்டு, நிறையா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவு போயிட்டுருக்கு. அது வேண்டாமே. அதை விட நீங்கள் எங்கே முக்கியமோ அங்கே பண்ணணும், அது பண்ணித்தான் ஆகணும். அந்த ப்ரையாரிட்டி முக்கியம். விளையாட்டுத்தனமாகவே இருந்துட முடியாது. அது இட் வில் ரிஃப்ளெக்ட், மேரேஜ் லைஃப்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்ட்டி பண்ணிவிட்டு ஒரு பெரிய செலவு பண்ணிவிட்டு வந்துட்டு மனைவி ஒரு அமௌண்ட்டு கேட்டால் என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் அங்கே கிளாஷ் வரும். ஆமாம். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்றதும் ஃபேமிலியை வந்து பாதிக்கும். ஸோ இப்போ லவ்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 இண்டிவிஜுவல், சண்டைனாலும் அவங்கக்குள்ள, சமாதானாலும் அவங்கக்குள்ள எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ரெண்டுமே. இப்போ மேரேஜ்னும் போது 2 ஃபேமிலி இன்வால்வ் ஆகுறாங்கல்ல, ஸோ அதனாலே இவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? நிச்சயமாக வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு லவ் பண்ணிவிட்டு அப்புறமா மேரேஜ் பண்ண ஒரு கப்பிள் வந்து லவ் பண்ணும்போது அந்த அம்மாவும் அந்த டுபி மருமகளும் அவ்வளோ க்ளோஸு. இவரே ஆச்சரியப்பட்டாராம், இவர் என்கிட்ட சொல்கிறாரு. அதாவது அம்மாவும் பொண்ணும் கூட இவ்வளோ பாசமாக இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாங்க. நான் கூட உலகத்துலேயே நான் ரொம்ப லக்கி போலன்னு நினச்சேன். கல்யாணம் ஆகி 2வது வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க, கிச்சனுக்குள்ளே நீ வரக்கூடாது, நான் தான் சமைப்பேன், இதெல்லாம் ஏன் பாத்திரம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவங்க வந்து நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன், முதல்ல வா வெளியே போகலான்றாங்க. நான் அந்த சுச்சுவேஷன், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. கல்யாணம் பண்ணால் இங்கே சந்தோஷமாக வாழ்வோன்னு நினச்சேன். இப்போ திடீர்னு வெளியே போனால் நான் அதுக்கு ப்ரிப்பேரே ஆகலை அப்படின்னு அவருடைய இதை சொல்லிட்டு இருந்தார். இப்போது எந்த அளவு ஸ்ட்ரெஸ் அவருக்கு இருக்கும், ஆமாம், நடுப்புற மாட்டிக்கிட்டு இருக்கு அவருக்கு. ஸோ நிறைய நடக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ஒரு ஆண் மனைவி பக்கம் நிற்கணுமா, அம்மா பக்கம் நிற்கணுமா? நியாயத்து பக்கம் நிற்கணுங்க. எப்பவுமே எப்பவுமே எது நியாயமோ, நான் அவங்களுக்கும் அதான் சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க அம்மா பண்ணுறதுல சில விஷயங்கள் தப்பாகவும் இருக்குது, இவங்க பண்ணுற சில விஷயங்கள் தப்பாக இருக்குது. அது 2யுமே சொன்னேன். இவங்க ஒத்துக்கிட்டாங்க, இவங்க படித்தவங்க, அதனால் இவங்களுக்கு அது புரியுது, ஒத்துக்கிட்டாங்க. அம்மா வந்து வயசானவங்க, ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. அவங்க நாத்தனார், அண்ணி, நீன்னு அவங்க சொல்கிறத கேட்டு, ஓ மருமக இப்படிலாம் பண்ணுறாங்களான்னு கேட்டு கேட்டு ஃபோனு, எல்லாமே ஃபோன் தான். இப்போ இந்த உலகம் கெட்டதுக்கு காரணமே ஃபோன் தான். ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்லி சொல்லி இன்புட் கொடுத்து இங்கே சண்டை. இப்போ அவங்கள நம்ம ரொம்பலாம் மாற்ற முடியாது, அவங்க வயசு, அவங்களுடைய ஜென்ரேஷன்னு அது மாற்ற முடியாது. அவங்க வந்து இன்னும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போய் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும், அது நம்ம திருப்பி நம்ம கில்ட்டி ஆகணும். இவங்க சில விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு என்னென்னா இப்படி பேசினாலும் தப்பாகும், அப்படி பேசினாலும் தப்பாகும். நீங்கள் கேட்ட கேள்வி தான், இதுதான் நியாயம் சொன்னாலும் தப்பாகும். ஏன்னா அது 3rd person சொல்லும்போது ஏற்றுக்க முடியும், அவரே சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாது. நீ அப்படி தான் பேசுவ, பார்ஷியாலிட்டியான்னு சொல்லுவாங்க. அதனால கவுன்சிலிங்கில் இதெல்லாம் யூஸ்வலி ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போய் நல்லபடியாக மேரேஜ் பண்ணி ஒரு ஹாப்பி லைஃபாக வாழணும்னா என்ன பண்ணணுமா? ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த கிஃப்ட் கொடுக்குறாங்க, இல்லை வெளியே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க, வாட் எவர், இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷனே கில் பண்ணிடுங்க. கொடுத்தாங்கன்னா போனஸ், என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனால் இது தொடரும் லைஃப் லாங்னு நினைக்காதீங்க. நடந்துச்சுன்னா சந்தோஷம். சில பேர் இருக்காங்க ரொம்ப ரொமான்டிக் கப்புள்ஸ், அவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து லைஃப் லாங் பண்ணுவார், சும்மா ஆஃபீஸ் போயிட்டு வரப்போ ஒரு புடவை வாங்கிட்டு வந்துடுவார், அந்த மாதிரிலாம் இருக்காங்க தான். பட் இந்த சைடு ரிசீவிங் சைடில் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தால் தலைவலியே இல்லை. சிம்பிளாக முடிச்சு, அவ்வளோதான் விஷயம். இது வந்து நிறைய வியூவர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ மேம். மோஸ்ட் வெல்கம்.